கோவை கம்பன் கலைக்கூடத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது ஆசான் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை நான் துவங்குகிறேன். ஆன்றோர்களே, சான்றோர்களே, நம்ம இலக்கியம் பற்றி தான் இங்கே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். எப்போவுமே நானும் இலக்கியத்தை பற்றி தான் செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது இன்றைக்கு சான்றுகளோட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இலக்கியம் எல்லாமே சொல்லியிருக்குதுங்க. இலக்கியத்தில் சொல்லப்படாது எதுவுமே இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, அண்மையில் நடந்த இது ஒரு செய்தியாக சொல்லிட்டு அப்புறம் நான் என்னுடைய இலக்கிய செய்திக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி நம்ம பட்டு உடை அணிகிறோம், பருத்தி உடைகள்லாம் அணிகிறோம். இப்படி ஒவ்வொரு உடையும் சிறந்த உடைகள் தான். பல்வேறு உடைகள் அணிகிறோம். ஆனால் இதில் எது சிறந்த உடை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அந்த சிறந்த உடையை நம்ம இலக்கியத்திலே எழுதியிருக்காங்க. அந்த உடை என்னன்னு வரும் வாரத்தில் நான் சொல்கிறேன். இன்னைக்கு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, இன்னைக்கு சொல்லுவதற்கு அதற்கு மணித்துளிகள் தேவைப்படுது. அதனால அது அடுத்த வர, ஏன்னா இன்னைக்கு கொண்டு வந்த செய்தி வேற. அதனால இன்னைக்கு கொண்டு வந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம இலக்கியம் எல்லாம் பதிவு செய்திருக்கிறது. இலக்கியத்தில் பதிவு செய்யாதது எதுவுமே இல்லை. அதை நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். எல்லாமே பார்க்க முடியாது, ஆனால் எல்லாமே கேட்க முடியும். இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாந்தலை. உங்க எல்லாத்துக்கிட்டையும் தலை இருக்குது, செவியும் இருக்குது, என் பக்கம் கொஞ்சம் சாய்ங்கிறதுக்காக தான் இது. ஏதோ கொஞ்சமா சாய்ங்க. அப்படி இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கிய செய்தியில எல்லா செய்திகளும் சொன்னாலும் வள்ளுவரை போலவே வள்ளுவர் குரலும் இருக்குது, ஞான குரல்னு ஒன்று இருக்குது. இது அவ்வை குரல் என்று சொல்வார். இந்த ஞான குரல்ல முதல் செய்யுள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதியாய் நின்ற வரிவு முதலில் தோதியாய் நூலின் பயன், நூலின் பயன் என்று எழுதுகிறார். இங்க வரிவுன்னு ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த இலக்கியத்துல ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்குதுங்க. வரிவுன்னு எங்க சொல்லணும், அறிவுன்னு எங்க சொல்லணும், மதின்னு எங்க சொல்லணும். இப்போ அறிவு என்பது நாம் பெறுவது எல்லாமே அறிவு. அது நூலின் மூலமாகவும் இருக்கலாம், பிறர் மூலம் இருந்து கற்றுக்கொள்வதாக இருக்கலாம், நீங்கள் பட்டறிவை சொல்வதை நான் செவி வழியாக கேட்பதாக இருக்கலாம். இது வரிவு. அறிவுனா என்னங்க? என்னால் 4 பேருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இப்போ ஒரு செய்தியை என்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்க, நான் அதை வரிவு கொண்டு பெற்றுக்கொண்டால் போதாது, அதை அறிவுபூர்வமாக உங்களுக்கு புரியும்படி நான் சொல்ல வேண்டும். இது அறிவு. சரி, நீ இது வரிவு அறிவு எல்லாம் ஒன்று தானே? இல்லைங்க, பொருள் மாறும். இந்த வரிவை பற்றி ஔவையார் சொன்னது போல் அறிவை பற்றி புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்குது. வரிவு கொண்டு உதவிய படை வீரன் வரும் அந்த வரி. அறிவு கொண்டு மன்னவனுக்கு உதவிய படை வீரன் வரும். அப்போ அறிவு என்பது பிறருக்கு உதவுவது என்று பொருள். அடுத்தது என்னங்க? மதி. இந்த மதி நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? மதி உள்ளவன், உனக்கு மதி இருக்கான்ல கேட்போம்ல. அப்படின்னா என்னன்னா, மதி என்பது இப்போ என்கிட்ட யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே நம்பிட்டு நான் செயல்படுறது, அது மதி. மதி கெடுக்கும் என்று பெரிய புராணத்திலே எழுதுகிறார் சேக்கிழார் அவர்கள். மதி ஒருவர் சொல்லுவதை அப்படியே கேட்கக்கூடாதுங்க. அதை ஒருத்தர் சொல்றது கேட்கவும் கூடாது, அதை ஆய்வு செய்து தான் நீங்க சொல்லணும். நீங்க ஒருத்தர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டு, இல்ல அவர் சொல்லக்கூடிய கருத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன் என்று சொல்வதும் முறையல்ல. மதி என்பது நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். என்னப்பா இப்படியெல்லாம் புதுசா சொல்றேன்னா, இது புதுசு இல்லைங்க. நம்ம இலக்கியத்தில் இருக்கிற உங்களுக்கு இன்னொரு செய்தி கூட சொல்றேன். நம்ம இலக்கியத்தினுடைய வலிமைக்காக சித்திரை மாதம் முடிஞ்சோன்னா நிறைய கல்யாண நிகழ்ச்சிக்கெல்லாம் அந்த பத்திரிக்கையெல்லாம் நம்ம வீடு தேடி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த பத்திரிக்கையில மங்களம்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மங்களம், மங்களம். அந்த மங்களத்தில் இருக்கக்கூடிய லாக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுங்களா? சில பேர் பத்திரிக்கையில நான் பார்த்துருக்கிறேன், பத்திரிக்கையில பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லா போட்டுருவாங்க. அது போட்டா விழா முடிச்சதுன்னு பொருள், முடிவுக்கு குறிக்கக்கூடிய லா. அது வாளுக்கு வர வேண்டிய லாவை போட்டா விழா நடைபெறுகிறது. அதாவது உங்களுடைய விழா நடைபெறணுமா முடியுமாங்கிறது நீங்க போடுற அந்த ஒற்றை சொல்லுதான் இருக்குது. இல்ல, அது அமங்கலன்னு சொல்ல முடியாதுங்க, மாறுபடும். அதுபோல்தான் வரிவு எங்கு பயன்படுத்த வேண்டும்,
அறிவு எங்கு பயன்படுத்த வேண்டும், மதி எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது. இதை நமது வெவ்வேறு நூல்களில் தான் எழுதியிருக்காங்க. அதை நான் இங்கே சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய செய்திகள் பலது இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ஔவையார் குறள் இன்னொரு செய்தி சொன்னேன், தோதிய நூலின் பயன் அப்படின்னு. இந்த தோதினா என்னங்க? அதாவது இன்னைக்கு இதுக்கு சரியான பொருள் அளவீடு தான். நூலின் அளவீடு, அதாவது ஒரு துணி தைக்கும் போது அதில் பருத்தியாலையும் துணி தைப்பாங்க, தங்கத்தினாலை நூலை நெய்யும் பொழுது அதற்கு அளவீடு என்று பெயர். இன்னைக்கும் அது பயன்பாட்டில் இருக்கு. தோதி அளவீடு என்று தான் அதற்கு பெயர். இங்கே நூலுக்கும் பொருந்தும், தைக்கிற நூலுக்கும் பொருந்தும், படிக்கிற நீங்க எந்த நூலை படிக்கிறீர்கள் நூலுக்கும் பொருந்தும். இதைத்தான் ஔவையார் சொல்கிறார். இது போல பல செய்திகளை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு, பல நூல்களில் எழுதிட்டு இருக்குது. இன்னைக்கு நான் அதனுடைய ஒரு சிறு செய்தியாக இப்போதான் நான் என்னோட தலைப்புக்குள்ளேயே போகிறேன். இப்போ இது நம்ம இலக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு செய்திகள். இப்போ நம்ம தலைப்பு என்னன்னாங்க, 63 நாயன்மார்களையும் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் இருக்கக்கூடிய ஒரு நாயன்மார் வாய்மை சொல்லின் மூலமாக தன் பிணியினால் வந்த பிணியை நீக்கிட்டாருங்க, நோயை நீக்கிட்டார். ஆனால் வலி இருக்கும் பாருங்க, அந்த வலியை எப்படி நீக்குவது வாழ்ந்து காட்டியவர். வலியை எப்படி எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே வலிக்கு மாத்திரை சாப்பிட்றோம், ஆனால் அது வலிக்கான மாத்திரை கிடையாது. வலியை மறத்து போவதற்கு தான் மாத்திரை சாப்பிட்றோமே தவிர உலகத்தில் வலிக்கு மாத்திரையே கிடையாது. மறப்புக்கு தான் மாத்திரை உண்டு. அந்த நேரத்துக்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு தான் மாத்திரை உண்டே தவிர வலிக்கு மாத்திரை கிடையாது. ஆனால் அந்த வலியை எப்படி வெல்வது? வலி எல்லாருக்குள்ளேயும் இருக்குமே. துன்பத்தினால் வலி வரலாம், காயத்தினால் வலி ஏற்படலாம், பிறர் சொல்லினால் கூட வலி ஏற்படலாம். வலியை எப்படி போக்குவது? வாய்மை சொற்களினால் போக்குங்கள். அப்படி வாழ்ந்து காட்டிய நாயன்மார்கள் பலர், 63 பேருமே, இன்னும் பல பேர் வாழ்ந்திருக்காங்க. நமக்கு அந்த நூலில் கிடைச்சிருக்கிறது அவ்வளவுதான். அதுல ஒரு நாயன்மார் தான், ஒரு தொண்டரடி போற்றி தான் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பாத்தீங்கன்னா அவருடைய பெயர் முதல்ல திருநாவுக்கரசர்னு கிடையாதுங்க, மறு நீக்கியார் என்று தான் பெயர். இந்த மறு நீக்கியார் பாத்தீங்கன்னா சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவரான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இதெல்லாம் சேக்கிழார் அவர்கள் எழுதியது, அந்த நூல் என்னிடம் இருக்கிறது, அதிலிருந்து படித்துதான் செய்தியை சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் உயர்கூடி, அதாவது ஒரு ஊருன்னு இருந்தால் அதற்கு ஒரு தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு குளம், உயர்வு குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க தான் அந்த ஊருக்கு வேணுங்கிற விழாவினுடைய முன்னின்று செய்யக்கூடியவர். எதுனாலும் சரி, நல்லது கெட்டது எதுனாலும் சரி. அப்பேற்பட்ட குலத்தில் பிறந்த முதல் ஆண் வாரிசு. முதல் ஆண் மூத்தது இல்லைங்க, அந்த குடும்பத்தில் ரொம்ப காலமாக தலைக்கட்டுக்கு வரக்கூடிய குடும்பத்தில் முதல் ஆண் வாரிசு வருவதில்லை. அதுக்கப்புறமா ஒரு பெண் பிறந்து அப்புறமா தான் ஆண் வாரிசு. அது பின்னாடி இருக்கிறவங்க தான் தலைமை பொறுப்புக்கு வருவாங்க. அந்த குலத்தில் பிறந்த முதல் ஆண் வாரிசாக இவர் வருகிறார். அப்படி பிறந்தவரை நமது சேக்கிழார் எப்படி எழுதுகிறார் தெரியுங்களா? அவதரித்தவர் என்று எழுதுகிறார். இந்த அவதரித்தவர்ங்கிற வார்த்தை நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் 2 இதில் நாம் படிச்சிருக்கிறோம். ஒன்று கம்பராமாயணத்தில் ராமனை அவதாரம் என்று எழுதுகிறார் கம்பன். இன்னொரு இடத்தில் சேக்கிழார் அவர்கள் எழுதுகிறார் மறுநீக்கியார் அவதரித்தார் என்று எழுதுகிறார். எப்படி பாருங்க, அவதரித்தாருங்கிற செய்ய இந்த எனக்கு வேறு இதில் கூட இருக்கலாம், நிறைய நூல் இருக்கு, எல்லா நூலும் படிக்க முடியாது. நான் படித்த வரைக்கும் இந்த 2 நூலில் நான் பார்த்துட்டேன். அப்படி இந்த அவதரித்தவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கல்வி கற்கிறார். அவர் முதலில் கல்வி கற்றது மண் பள்ளி அல்ல. மண் பள்ளினா என்னங்க, இன்னைக்கு முன் பள்ளின்னு அதனுடைய பெயர் இருக்குது. 1 லட்சம் ரூபா ஃபீஸு. முன் பள்ளின்னு அது இன்னைக்கு இருக்குது, அதனுடைய ஃபீஸ் 1 லட்சம் ரூபா. நான் கூட அப்படி ஒரு ஸ்கூல் நடத்திடலான் இருக்கேன். நீங்க வந்துருங்க. முன்பள்ளின்னு இருக்கு. அந்த முன்பள்ளியினுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 to 5 வயதிற்குள் எல்லா கலைகளையும் சொல்லித் தருவது. அது விளையாட்டின் மூலமாகவும், கதையின் மூலமாகவும், பாடலின் மூலமாகவும் சொல்லித் தருவது. இன்னைக்கு முன்பள்ளின்னு இருக்குது, அது மண் பள்ளின்னு இன்னைக்கும் ஒரே ஒரு பள்ளி தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. ஆனால் அந்த பள்ளி கோயம்புத்தூரில் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நான் அந்த பள்ளியை பற்றி நமது கம்பன் கலைக்கூடத்தில் விரிவாகவே பேசியிருக்கிறேன். அன்றைக்கு நமது துணைத் தலைவர் ஐயா வரல, நீங்கள் வந்தீங்கன்னு நீங்களும் வரலையா? சரி, நீங்களும் வரல. அதாவது தகடூர், தருமபுரி,
அந்த பகுதியில் இருக்குதுங்க இன்னைக்கு அந்த பள்ளியினுடைய பேர் நீங்கள் கூகுள் அடிச்சிங்கன்னா வரும். புவிதம் மீனாட்சி என்கின்ற பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடம் இந்த மண் பள்ளினா என்ன, நீங்கள் ஏன்னா நான் ரொம்ப விரிவாக உள்ளே போக முடியாத சூழல். இருக்கிற மணித்துளிகளில் 10 நிமிஷம் தான் பேச போகிறோம், அல்லது ஒரு 12 நிமிஷம் பேச போகிறோம். அந்த மண் பள்ளிக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்க முடியாது உங்களுக்கு. நீங்கள் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்க நல்லாவே கைத்தட்டலாம். ஒருத்தருக்கு எல்லாருமே கைத்தட்டுங்க. எவ்வளோ ஒரு செய்தியை சொல்கிறோம். நன்றி. அப்படி அந்த பள்ளிக்கூடத்தை போய் பாருங்கள். நான் சொன்ன மண் பள்ளி மாதிரியே அது நடக்கும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துறது தமிழ்நாட்டு பெண் அல்ல. அந்த பெண் குஜராத்தை சேர்ந்தவர். அந்த பெண் அந்த பள்ளிக்கூடம் கட்டணும்னு அங்க வரல. இது பெரிய வரல தான் நான் இங்க சொன்னேன். அது பெரிய ஹிஸ்டரி. எல்லாரும் தட்டலாம். அவர் ஒருத்தர் தட்டினா எல்லாரும் தட்டலாம். எல்லாரும் அப்படி தட்டுங்க, கூட சேர்ந்து வாங்க. அப்பதான் இதுதாங்க வாரியார் சாமி சொல்லுவாரு. அதை நான் எப்பவும் எல்லா மேடையிலும் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க 4 மணி நேரமா அல்லது ஒரு 5 மணி நேரமா என்ன மாதிரி எல்லாரும் பேசுறீங்க, உட்காந்து கேட்கறீங்க. இல்ல, நீங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்கீங்க, ரத்தம் எல்லா பக்கமும் போகாது. உங்க உடம்புல நீங்க எல்லா பக்கம் ரத்தம் போகணும்னா எனக்கு கை தட்டணும். எல்லாரும் சேர்ந்துட்டீங்க. அப்படி தட்டிக்கிட்டே வாங்க. அப்படியே தட்டிக்கிட்டே வந்துட்டீங்கன்னா நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இல்லடா, எவ்வளவு விரைவாக செய்தியை கொண்டு ஓடுமோ கொண்டு போயிடுறேன். அப்படி பல செய்திகள் இருக்குது. இதுதான் மண் பள்ளி என்பது. அப்படி அவர் மண் பள்ளி முதல்ல படிக்கல, அவர் பாரளி புத்தரத்துல தான் முதல்ல படிக்கிறார். அந்த பாரளி புத்தரம் தமிழ்நாட்டிலையும் அப்பவும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் காசியிலையும் இருந்தது. அங்கதான் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் ஏதோ ஒரு காரணத்துல இங்க வந்துட்டாருங்க. அதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் அதனால சிம்பிளா அதெல்லாம் முடிச்சிடறேன். ஏதோ ஒரு காரணத்தினால இங்க வந்துட்டாரு. அவருக்கு சூளை நோய் ஏற்படுகிறது. இந்த சூளை நோய்க்கு முறையான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறாருங்க. சூளை நோய் குணமாயிருது அவருக்கு. அப்பவும் அவர் பெயர் மறுநீக்கியார் தான், திருநாவுக்கரசர் என்று பெயர் அல்ல. சூளை நோய் குணமாயிருது. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த வயிற்றின் வலி குணமாகவில்லை. வலி போகவே இல்லை. துடிக்கிறார், ஒவ்வொரு நாளும் துடிக்கிறார். அப்பதான் அவருடைய அக்காட்ட திலகவதியார்கிட்ட போறார். இங்கதான் குரு ஞானம் பெறுதல் நிகழ்வு நடக்கிறது. எல்லாரும் தட்டு. ஐயோ, நீங்க கூட தட்டலாங்க. தமிழ் ஆசிரியர் எவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கிற, ஒரு புலவரா இருக்கிறீங்க. அங்குதான் திலகவதி அம்மையார் படிச்சது சமணப்பள்ளி. அவர் சைவம். அப்படி இதுதான் குரு ஞானம் பெறுதல் அப்படின்னு. இதுல ஒரு சிக்கலே வந்ததுங்க. நான் ஒரு டைம் இப்படிதான் மேடையில பேசிட்டு, குருங்கிறது தமிழ் சொல் இல்லைன்ட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா நம்ம இவ்வளவு தூரம் படிச்சு குருங்கிறது தமிழ் சொல் இல்லைன்ட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு நான் வந்துட்டேன். எப்பவுமே நான் எனக்கு இந்த இலக்கண கிளாஸ் எல்லாம் போறங்காட்டி தொல்காப்பியத்துல குருன்னு எழுதியிருக்காங்க. எனக்கு குற்றம் சொன்னவரை விடுவேன்னா நான் போட்டேன் போனேன். தொல்காப்பியத்துல குருவும் கெழுவும் எழுதியிருக்கேன். நீங்க குருன்னா தமிழ் சொல்லுங்க, பொருள் சொல்லுங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, அந்த ரூவை நீங்கள் அழுத்துவதில் தான் இருக்கிறது. குருனா சான்ஸ்கிரிட், குரு அந்த ரூவை அப்படி அழுத்தணும். அப்படி அழுத்துனா அது தமிழ் சொல். இது நம்மளுடைய 10 பாட்டு நூல்லையும் இருக்குது. அப்பதான் இங்க நான் சொல்கிறேன், குருவிடம் ஞானம் பெறுகிறார் மறுநீக்கியார். அப்ப அவர் இந்த திலகவதியார் அம்மையார் என்ன நிறைய சொல்றாங்க. அதுல நான் ஒரு குறிப்பிட்ட செய்யுள்ள ஒரு வரி 2 வரி மட்டும் சொல்றேன். மண்ணும் பதிகம் மது பாடி, மண்ணும் பதிகம் மது பாடி பின் வயிற்றினுட சூளை மரப்பினி. நீ நல்ல பதிகம் பாடு, அது மதுவென்கின்ற சொல். அது மதுன்னா இன்னைக்கு நீங்க இந்த பச்சை கடையில் இருக்கிற அந்த மது இல்லை. அதுக்கு பாத்தீங்கன்னா எரிசாராயின்னு தான் பேரு. மது என்பது அழகிய தூய தமிழ் சொல். பூவிலிருந்து தேன் வடிகிறதுக்கு பேரும் மதுதான். நான் இங்க உங்களுடைய செவிகள்ல இன்ப தேன் பாய்கிற மாதிரி பேசணும்னு எல்லாரும் கைது வரீங்களா? நீங்க அதுதான் அது மது. எப்படி மது? நீங்களும் அப்படி மயங்கி சொக்கி கை தட்டுவதற்கு கூட மறந்து வரீங்க பாத்தீங்களா? அது மது. அதுதான் நீங்க அவங்க சொல்றாங்க, குருவிடம் ஞானம் பெறுதல். நீ பதிகம் பாடு, மதுவின் பாவினால் அமைத்து பாடு. அடுத்து அவங்க சொல்றாங்க, உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பிணி குறையும். உண்மையிலேயே குறையுங்க. நான் ஒரு மன துன்பத்தில் இருக்கிறேன். எனக்கு நீங்க பார்க்க வரும் பொழுது
பழங்கள் வாங்கிட்டு வரலாம், வேறு ஏதாவது எனக்கு தேவையானது எதுவோ நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். ஆனால் என்னிடம் அமர்ந்து நீங்கள் ஆறுதலாக பேசும் ஒரு 4 வார்த்தைகள் இருக்குது பாருங்க, அதற்கு ஈடாக நீங்கள் பேசும், நீங்கள் கொண்டு வரும் எந்த பொருளும் ஈடாக, நீங்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் அது ஈடாகாது. இதுதான் நமது வக்கீல் ஐயா கூட போய் சென்று சில நாட்களுக்கு முன்னாடி அவரை பார்த்துட்டு வந்திருக்கார். நம்ம ஆர்வம் கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கார். எதுக்காக நம்ம ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை எதுக்காக போறோம்? நம்ம அவரை விரைவாக நம் இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தான். அப்படி என்றால் நீங்கள் வாய்மை சொற்களை பேச வேண்டும். அது எப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும். இதுதான் குருவிடம் ஞானம் பெறுதல். அவர் அப்படிதான் சொல்லிக் கொடுக்கிறார். இதெல்லாம் நான் சொல்லுவதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்கும் அந்த செய்தியில் இருக்குதான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி அந்த வாய்மையை நீ பேசுன்னு சொன்ன, இப்போ இவரு வாய்மையை பற்றி படிக்கணும். அதற்கு தான் மண் பள்ளி போகிறார். மண் பள்ளிக்கு எங்க எப்போ போறாருங்க அவரு? அன்னைக்கும் மண் பள்ளி இருந்திருக்குது, குழந்தைகளுக்கு தான் இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு பெரியவங்க இன்னைக்கு கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் போய் சேர்ந்துக்கலாம். மண் பள்ளிக்கு போகிறார். மண் பள்ளிக்கு போய் பொய் வாய்மை என்று திலகவதியார் அருள்கிறாருங்க. எப்படின்னா பொய் வாய்மை. இங்க பொய்ன்னு நான் சொன்னேன்னு நமக்கு என்ன தோணும்? பொய் சொல்றீங்களா அப்படின்னு தோணும். பொதுவாகவே தமிழ் இலக்கியத்துல பொய்க்கு எதிர்ச்சொல்லு கிடையாது, மெய்யுக்கும் எதிர்ச்சொல்லு கிடையாது. பொய் என்பது மூலச்சொல், அதிலிருந்து வேர்ச்சொல் வரலாமே தவிர அதற்கு எதிர்ச்சொல்லு போட முடியாது. இப்ப மெய் ஞானம் அது மூலச்சொல், பொய் அது மாதிரி ஒரு மூலச்சொல்லுங்க. இந்த பொய்க்கு பல பொருள் உண்டு. அது உங்களுக்கு தெரிஞ்ச பொருள்களும் உண்டு. இதை பற்றி நான் விரிவாக சில சான்றோர்களெல்லாம் நான் பேசும்போது அதற்கு ஆற்றல் என்றும் ஒரு பொருள் கொடுத்திருக்காங்க. பொய் வாய்மை. பொய் வாய்மை அது எப்படி வருது பாருங்க. அந்த செய்யுள் வந்து பாத்தீங்கன்னா, பொய் வாய்மையை பெருக்கு அப்படின்னு தான் திலகவதியார் அவர்கள் அவருக்கு அருளுகிறார். நாவுக்கு அப்பதான் சொல்றாங்க, பொய் வாய்மையை பெருக்கு நீ நாவுக்கு அரசனாகு என்று. எந்த இடத்துல சொல்றாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து? அப்பதான் அரங்கத்துல நிறைஞ்சிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் உங்களெல்லாம் கேமரால வேற பதிவு பண்ணல. அப்படி பொய் வாய்மையை நீ பெருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றாங்க? பொய் என்றால் ஆற்றலை பெருக்கு என்று இங்க நம்ம பொருள் பார்க்கலாம். அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம். பொய் என்றால் ஆற்றல் என்று பொருள்படும். நம்ம வள்ளுவர் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொய் என்கின்ற குறள் எல்லாம் வச்சிருக்காரு. வாய்மைங்கிற ஒரு 10 அதிகாரம் இருக்கு. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல இன்னைக்கு. இவரு இந்த பொய்மையில போய் நல்ல பள்ளியெல்லாம் கத்துட்டு இவர் எப்படி பாடுவாருங்களாமாங்க. இன்னைக்கு இவருடைய பதிகம் நம்மகிட்ட நிறைய இல்லை. அதாவது மொத்தம் 101 பதிகம், 3000 கொஞ்சம் பாடல் தான் உண்டு. ஆனால் இவர் 60,000 பாடல்கள் இயற்றியதாக ஒரு கணிப்பு உண்டு. 60,000 பாடல்கள் நமக்கு கிடைக்கல. இவர் குறைந்தது 5 லட்சம் வார்த்தை புதிய தமிழ் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு ரெக்கார்டும் இருக்கு. 5 லட்சம். நம்ம கம்பர் அவர்களை சொல்லுவோம் 12,000 பாடல் 2 லட்சம் தமிழ் வார்த்தைகள் என்று. அது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா இவர் கம்பருக்கு முன்னே வாழ்ந்தவர். இவர் வந்து 5 லட்சம் வார்த்தைகளை கொடுத்திருக்கலாம் என்கின்ற ஒரு கணிப்பு இருக்கு. சரி, அது எப்படி? நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்றேன். இப்போ அப்புறம் அப்படியே அந்த கம்பன்களை கொடுத்துக்கலாம் வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு மரத்தை பார்க்கிறார். அந்த மரத்தை பார்த்து மரத்தையும் பாடுவாருங்க. இந்த மரத்தில் இருக்கக்கூடிய தாய் மரத்தையும் பாடுவார், கிளை மரத்தையும் பாடுவார், பூவையும் பாடுவார், காயையும் பாடுவார், கனியையும் பாடுவார். அந்த பூவில் தேன் குடிக்கும் வண்டு வந்து உட்காந்துருக்கும், அந்த வண்டையும் பாடுவார். அந்த வண்டை சாப்பிட வரும் பறவையையும் பாடுவார். பறவையையும் பாடுவார். எதுக்கு பாடுறாருன்னா, வண்டுக்கு ஆத்ம சாந்தி அடையவும் பாட்டு இருக்கும். அதுல பறவையினுடைய கர்மா குறைவதற்கும் பாட்டு. ஒரு உயிரை இன்னொரு உயிர் கொன்றால் அது கட்டாயம் என்ன வருங்க, ஒரு தவறான செயல். ஆனால் அது இயற்கையால் படைக்கப்பட்டதாக இருந்தாலும் அதற்கும் கர்ம வினைகள் உண்டல்லவா? அந்த பறவைக்கு கர்ம வினை போகவும் பாடுவார். அப்படின்னா இவர் எத்தனை இடத்துல எப்படியெல்லாம் ஒரு மனிதனை பார்த்தாலும் இப்படி பாடல்களை அமைப்பாராம். இப்படி இவர் அமைத்த பாடல்கள் எண்ணற்றவு இருக்குது. அதுல ஒரு 4 வரியை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வரும் வாரத்தில் இதில் நாம் தொடருவோம். இதுல எனக்கு பிடிச்ச இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, கடலிடை அருளியது இல்லக விளக்கு இருள் கெடுப்பது. இல்லக விளக்கு இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கு சோதி உள்ளது, பல்லக விளக்கு பலரும் காண்பது.
நல்லக விளக்கு நமச்சிவாயமே, முன்னேறியாகிய முதல்வன் முக்கண்ணன். இப்போ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையில பொருள் கொள்ளலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லக விளக்கு நம் உள்ளத்தில் இருக்கும் உள்ளமும் அதில் உள்ள இருக்கும் சோதியை நீ பார், விளக்கிப்பார், உனக்குள் சோதி இருக்கும். நீங்க இருளடைஞ்ச வீட்டுல ஒரு வெளிச்சம் வரணும். இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மரபு என்னங்க? விளக்கு பத்த வைக்கும் மரபு. 2 பொருளும் எடுத்துக்கலாம். நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை விளக்கி பாருங்கள், சோதி தெரியும். உங்கள் இல்லத்தில் நீங்கள் இருளை கெடுப்பது, அதை இருள் கெடுப்பது, சோதியை ஏற்றுங்கள். சொல்லக விளக்கு, நல்ல சொல்லு பேசுங்க. உங்களை விட்டு யாருமே போக மாட்டாங்க. நீங்க நல்ல சொல்லு பேசுனீங்கன்னா, ஏதோ கொஞ்சம் அவங்க இவன் பேசிட்டே இருக்காங்க, அது யார் கேட்கறன்னு உங்க முன்னாடி குறை சொல்லுவாங்க. நான் அதை மறுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் போனதுக்கு அப்புறமும் நல்லா பேசுவான்ப்பா, நல்ல சொல்லுதான் எப்போ அவன் வாயிலிருந்து ஒரு பொழுதும் கூட அவனை மறந்தும் கூட தீச்சொல் வராது, நல்ல சொல் தான் வரும் என்று நீங்கள் பெயர் எடுத்து விட்டால் நீங்கள் இல்லாத பொழுதும் உங்கள் பெயர் நிலைத்திருக்கும். அதுதான் நம்ம திருநாவுக்கரசர். எல்லாரும் தட்டலாம். எப்படிங்க? சரி சார், இப்படிதான். இப்படி நம்மளுடைய சொல் வளமை நாம் தெரிஞ்சுக்கணுங்க, நிறைய படிக்கணுங்க, நிறைய கேட்கணும். இப்ப நீங்க எப்படி, நீங்க எல்லாம் நான் சொல்லும் பொழுது என்னதான் நான் மேடை ஏறி சில கருத்துக்களை சொன்னாலும் உங்கள் செவியை கொடுத்து நீங்க எல்லாம் கேட்கறீங்க பாருங்க. உங்களை எல்லாம் நான் போற்றி மகிழ்கிறேன். உங்களை எல்லாம் போற்றி நான் மகிழ்கிறேன். இதுபோல் நல்ல செய்திகளை நாம் தொடர்ந்து இந்த இலக்கிய அவையில் பதிவு செய்வோம். வாய்ப்பு கொடுத்தவனுக்கு நன்றி, வணக்கம்.